Question number 13. Given A is equal to 1 minus 1 2 0, B is equal to 3 minus 2 1 1 and C is equal to 1 1 2 2. Find a matrix X such that AX B is equal to C. 13th question. Given matrix A B C. Find X. நம்ம X matrix கண்டுபிடிக்கணும் such that அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க AX B is equal to C. ஸோ அவங்க கொடுத்துருக்க கிவன் கண்டிஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம் AXB இஸ் ஈக்குவல் டு சி. இதுக்கு நடுவில் எந்த சிம்பிளுமே இல்லைன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ A இன்ட்டு X இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு சி. மேட்ரிக்ஸ் ஏயும் மேட்ரிக்ஸ் தான், பியும் மேட்ரிக்ஸ் தான், சியும் மேட்ரிக்ஸ் தான். ஸோ அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுன்னு அதர் சைடில் வந்தால் டிவிஷனாக மாறாது. பிகாஸ் மேட்ரிக்ஸில் வந்து டிவிஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ப்ரீ மல்டிபிள் அண்ட் போஸ்ட் மல்டிபிள் அதை யூஸ் பண்ணி தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏ கேன்சல் பண்ணுறதுக்கு ப்ரீ மல்டிபிள் பை ஏ இன்வர்ஸ் போடலாம். ப்ரீ மல்டிபிள் பை ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிபிள் பண்ணோன்னா ஏ இன்வர்ஸ் ஏ எக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடும் ப்ரீ மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஏ இன்வர்ஸ் சி ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஏ இன்வர்ஸ் ஏ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் அதோட இன்வர்ஸோட மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் தானே கிடைக்கும். ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சின்னு இருக்கும். ஐடென்டி மேட்ரிக்ஸையும் ஒரு மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி. இப்போ நமக்கு எக்ஸ் தானே வேணும், இந்த பியும் கேன்சல் ஆகணும். அப்போ போஸ்ட் மல்டிபிள் பை பி இன்வர்ஸ். பி வந்து லாஸ்ட்டாக தானே இருக்குது. ஸோ போஸ்ட் மல்டிபிள் பை பி இன்வர்ஸ் by B inverse. B inverse post multiple பண்ணனா என்ன வரும் x into B into B inverse is equal to A inverse C B inverse. ஸோ இந்த B inverse Bங்கிற மேட்ரிக்ஸ் அதோட இன்வர்ஸோட மல்டிபிள் ஆகும்போது ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ x into I is equal to A inverse C B inverse. x into Iனா x தானே, ஒரு மேட்ரிக்ஸை ஐடென்டி மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ணும்போது சேம் மேட்ரிக்ஸ் தான் வரும். So x is equal to A inverse C B inverse. நாம் x தானே கண்டுபிடிக்கணும். Find the value of x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். x கண்டுபிடிக்கணும்னா A inverse C B inverse நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம A inverse கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் B inverse கண்டுபிடிக்கணும். C ஆல்ரெடி கொஸ்டினில் கிவன். ஸோ நம்ம இந்த மூணையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு A inverse கண்டுபிடிப்போம். கிவன் மேட்ரிக்ஸ் A எழுதிக்குவோம். Given matrix A is equal to 1 minus 1 2 0. A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? A inverse is equal to 1 by determinant of A into adjoint A. இதான் A inverseக்கு ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு determinant of A கண்டுபிடிப்போமா? Determinant of A is equal to determinant of 1 minus 1 2 0. So determinant value na first diagonal में multiple பண்ணா என்ன வரும் 1 into 0 0 minus 1 2 is to minus 2. So minus 2 plus 2 ஆயிருமா 0 minus minus 2. So 0 plus 2 ஆயிரும் which is equal to 2. So determinant of A value 2 ன்னு கிடைச்சிச்சு. Next adjoint A கண்டுபிடிக்கலாமா? Adjoint A is equal to ஏக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் டைகனல் எலமெண்ட்டை அப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். 1 0 இருக்கா, ஸோ 0 1 எழுதுவோம். நெக்ஸ்ட் இந்த டைகனல் எலமெண்ட்டுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ -1 இருக்குது, 1 2 இருக்குது, -2. இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் எழுதிக்கலாமா? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக 2. ஸோ 1 by 2 into adjoint ஏங்கிறது 0 1 -2 1. ஸோ A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் B ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கிவன் மேட்ரிக்ஸ் B என்னது 3 -2 1 1. 3 -2 1 1. இதான் given matrix B.
ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கலாமா? டிட்டர்மினன்ட் பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant of b into adjoint b. So first determinant of b கண்டுபிடிக்கலாம். Determinant of 3 minus 2 1 1 which is equal to 1 3 is 3 minus minus 2. So plus 2 ஆயிருமா, which is equal to 5. Determinant of b ஓட value 5 தெரியும். So adjoint a கண்டுபிடிக்கலாமா? Adjoint a is equal to adjoint b is equal to the b matrix ka adjoint எப்படி எழுதுவோம்? first diagonal element சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். 3 1 இருக்கா, ஸோ 1 3 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த diagonal elementக்கு சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். -2 1 இருக்குது, ஸோ 2 -1 எழுதிக்கலாம். -2 2 ஆகிக்கிறேன், 1 -1 ஆகிக்கிறேன், சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இதான் adjoint b. ஸோ b இன்வர்ஸ் எழுதிக்கலாமா? b inverse is equal to 1 by determinant of b ஓட value 5. adjoint bங்கிறது 1 2 minus 1 3. ஸோ இதான் b inverse. ஆல்ரெடி a inverse கண்டுபிடிச்சிட்டோம், b inverse கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ எக்ஸ் ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் எக்ஸ் தானே கொஸ்டின். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a inverse ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 1/2 0 1 -2 1. சிங்கிறது given matrix C. given matrix 1 1 2 2 1 1 2 2. next b inverse. b inverse என்ன? 1/5 1 2 minus 1 3 1 2 minus 1 3. ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும், which is equal to ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலார் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 1/2 into 1/5 வேல்யூ என்ன? 1/10. நெக்ஸ்ட்டு 0 1 -2 1 1 1 2 2 1 2 -1 3. ஃபஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஆன்சரோட தேர்ட் மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணுவோம், which is equal to 1/10 into ஃபஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட் ரோ வச்சு ஃபஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ணலாம். 0 into 1 0 plus 1 2 is 2. next 0 into 1 0 plus 1 2 is 2. next -2 plus 2 -2 plus 2 into 1 2 minus 1 3, which is equal to 1/10 into இதை மல்டிபிள் பண்ண வந்த ஆன்சர் என்ன? 2 2 0 0. நெக்ஸ்ட்டு 1 2 minus 1 3. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம், which is equal to 1/10 into first row வச்சு first column and second column. So 1 2 is 2 1 2 is 2 minus 2. So 2 2s are 4 3 2s are 6. ஸோ இந்த 0 வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணும்போது எப்படி 0 தான் வரும். 0 + 0. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ரோவுக்கு மல்டிபிள் பண்ணும்போது 0 + 0 தான் வரும். ஏன்னா இந்த ரோ வச்சு தான் ஃபஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலம் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். 0 வச்சு ஃபஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரும், 0 செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 1/10 into 2 minus 2 0 4 + 6 10 0 + 0 0 0 + 0 0. ஸோ இதில் நம்ம 10 வெளியில் எடுத்துக்கலாமா? பிகாஸ் வெளியில் ஒரு 10 இருக்கிறதுனால 10 வெளியில் எடுத்துக்குவோம், which is equal to 10/10 0. 10 வெளியில் எடுத்ததுனால இது 1 ஆயிரும், 0 0. நெக்ஸ்ட் இந்த 10 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ரிக்வயர்டு எக்ஸ் வேல்யூ என்ன? 0 1 0 0. இந்த ஆன்சர் தானே இருக்குது ரிமைனிங், 0 1 0 0. ஸோ நமக்கு 10 10 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸ் தான் வரும். இதான்
required value of x, the matrix x 0 1 0 0. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இதுதான் இம்பார்ட்டன்ட். AXB is equal to Cன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து x is equal to என்னங்கிறத நம்ம எழுதிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ லாஸ்ட்டாக ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்கோம்.